பழையது சாப்பிடுவதனால் உண்டாகும் பலன்கள் பற்றி அறிவியல் தட்டி எழுப்பியுள்ளது. வெளிநாட்டவரின் அறிவு இதனை எட்டி பிடித்துள்ளது. பழைய சாதம் இல்லைன்னா நம்ம கஞ்சின்னு சொல்லுவோம், அது சாப்பிட்டா நிறைய பலன்கள் உண்டாகும் நம்ம உடம்புக்கு. அதை அறிவியல் கண்டுபிடிச்சு இப்போ வெளிநாட்டவங்க என்ன செய்யறாங்கன்னா பழசு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. Scientific findings highlight the potential benefits of having aged rice, and that has caught the attention of foreigners. Science has brought in the benefits of aged rice, old rice, and the foreigners have become aware of this. நம் முன்னோர்கள் இயற்கை விஞ்ஞானிகளாக்கும். Our ancestors are the natural organic scientists. அந்த காலத்துல எல்லாம் நம்ம பாட்டி வீட்டுல பார்த்துருப்போம், பழசுதான் நிறைய சாப்பிடுவாங்க, அதுலதான் சத்து நிறைய இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள், அவங்களுக்கு இயற்கையாவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை ஒரு ரொட்டீனா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப காலப்போக்கைய மாறிட்டோம். ஆனா திரும்ப பழசு வருது. இந்த பழையது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சயின்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண அப்புறம் நம்ம திரும்பி இந்த பழையதுக்கு போறோம். அங்க இங்க போக வேண்டாம், யாரையும் கெஞ்ச வேண்டாம். நம்ம வீட்டின் பொக்கிஷத்தை நாமே தயாரிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எங்கேயும் போவேனா, நம்ம தினமும் நம்ம சாதம் அடிக்கிறோம். அது நம்ம வீட்லயே இருக்கு. நம்ம யார்கிட்டையும் போய் எதுக்கும் கெஞ்ச வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது, ரொம்ப நமக்கு செலவாகாது. யார்கிட்டையும் நம்ம போய் நிக்கலாம். இது பெரிய பொக்கிஷம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பொக்கிஷம். அதனால நம்ம வீட்லயே நம்ம தயாரிக்கலாம். We needn't run helter-skelter. We don't have to please anyone. We can prepare our own treasure in our own home at the cheapest cost. It's very cheap to prepare this home dish, which is a treasure. Treasure பொக்கிஷம். Helter-skelter அங்கே இங்கே order இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். We don't have to please anyone. Please யாரையும் போய் எஞ்சி நிற்க வேணாம். யார் வீட்டு வாசலும் போய் நிற்க வேணாம். We can prepare, நம்மளே தயாரிக்கிறது. We can prepare our own treasure. இந்த பொக்கிஷம் நம்மளே ஹோம் வீட்ல இருந்து நம்ம தயாரிக்கலாம். at the cheapest cost. ரொம்ப இதுக்கு செலவாகாது, ரொம்ப கம்மியாகும். அரிசி செலவு ஒண்ணுதான். சாதம் வச்சுட்டாக்க தண்ணி ஊற்றி வச்சு அது பழைய. மீந்த சாதத்தை இரவில் நீர் ஊற்றி வைக்க வேண்டும். சாதம் மீந்துச்சுன்னா ராத்திரியில தண்ணி ஊற்றி வச்சிடலாம். left over rice needs to be soaked in water overnight. left over rice மீந்த சாதம். left over மீந்துறது, மிஞ்சி போடுறது. சாதம் ரைஸ் நைட் இரவு. நீர் வாட்டர் தண்ணீர். கிளம்பினால் கலவையில் சிறிதளவு உப்பு ஜீரகம் கலந்து சாப்பிடலாம். The next day, the mix shall be consumed, adding salt and cumin seed. மறுநாள் next day, அந்த கலவையில் அந்த பழங்கஞ்சியில் it is mix கலவை மிக்ஸ் சிறிதளவு உப்பு, ஜீரகம், சீரகம், cumin seeds அதுவும் சேர்த்து சாப்பிடலாம். சுவையா இருக்கும். இக்கலவையில் கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். நான் எப்போது போல தாளிச்சிட்டு அந்த பழசுல போட்டு சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். மஸ்டர்ட் சீட் கடுகு, உரத்தான், உளுந்தம்பருப்பு, அசஃபட்டிடா, பெருங்காயம், curry leaves, கருவேப்பிலை. Mustard seeds, உரத்தான், asafoetida and curry leaves shall be gently roasted in oil and mixed in the fermented rice. Roasted தாளிக்கிறது, ஆயில்ல எண்ணெயில தாளிக்கிறது. மேலும் சிறிதளவு தயிர், கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டால் ருசியோ ருசி. கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த பழசு ரொம்ப சுவையா இருக்கும். Moreover, adding curd, தயிர் and coriander leaves, கொத்தமல்லி இலை shall boost the taste of the mix. சின்ன வெங்காயத்துடன் அல்லது மோர் மிளகாய் பற்றத்துடன் பழையது சாப்பிடலாம். சின்ன வெங்காயம், small onion, sun-dried curd, chilies, chili, மிளகா, மோர் மிளகா, curd, மோர், தயிர். அது நம்ம அந்த மிளகாய் மோர் மிளகான்னு சொல்லுவோம். இந்த வெயில காய வச்சு அப்படி கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிட்டா பழையதோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். Small onions, சின்ன வெங்காயம், sun-dried curd, chilies, மோர் மிளகா are a super combo with old rice. பழைய சாதம், பழங்கஞ்சி. செய்முறையும் எழுது, ஆரோக்கியத்திற்கும் நன்று.
easy to prepare செய்முறை prepare தயாரிக்கிறது easy to prepare healthy as well ஆரோக்கியமானது healthy முயன்றுதான் பார்ப்போமே why not try it out. Fermented rice, old rice, Pazhankanji.